அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாட்டில் பெரியார் பெயரால் சங்கித்தனம் விரட்டி அடிப்போம் என்ற இந்த தலைப்பில் கடந்த 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதியே உரையாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அன்றைய தினம் வெளியூர் பயணத்திலே இருந்ததன் காரணமாக அந்த நாளில் உரையாற்ற இயலாமல் போய்விட்டது. இன்றைய தமிழகத்தினுடைய சூழல் ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் இருந்து வருகிறது. அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று சங்கிகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சங்கிகள் அதற்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு அறிந்தோ அறியாமலோ தமிழர்களும் இடைநிலை சாதியை சார்ந்த சிலரும் இதற்கு பலியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று அதற்கு முந்தைய தினம் 2 நாட்களாக சென்னை கொளத்தூர் பகுதியை சார்ந்த ஏதோ ஒரு குடில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய சிவகுமாரோ சிவராஜன் ஏதோ ஒரு பெயர் சொல்லுகிறார்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் மிகவும் இழிவாக சென்னையினுடைய 3 எழுத்து கெட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இழுத்து பயன்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு உரையை ஆற்றி அது சமூக ஊடகங்களிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாட்டில் பெரியார் பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சங்கித்தனங்களை பேசுவதற்கான ஒரு சரியான நேரமாக இந்த நாள் இருப்பதை நாம் கருதினோம். தமிழகத்தினுடைய காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும். இந்த சூழலில் பெரியார் இஸ்லாத்துக்கு எதிரானவரா? பெரியார் முஸ்லிம்களை வெறுத்தாரா? இஸ்லாத்தில் பெண்ணடிமைத்தனம் உண்டு என்று பெரியார் சொன்னாரா? பெரியாரின் பெயராலேயே இஸ்லாத்தினுடைய ஷரியாவினுடைய சில கூறுகளை விமர்சிக்கக்கூடிய சில விமர்சகர்கள் தமிழ்நாட்டிலே அண்மை காலமாக கிளப் ஹவுஸ் போன்ற சமூக ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எல்லாவற்றுக்கும் பெரியாரைத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் எந்த சமூக கூட்டுக்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்வதில்லை. நீ என்ன சாதி என்று கேட்டால் நான் சாதியை மறுத்தவன் என்று சொல்வார்கள். என்ன மதம் என்று கேட்டால் நான் மத மறுப்பாளர் என்று சொல்வார்கள். என்ன கோட்பாடு உனக்கு என்று கேட்டால் நான் ஒரு மனிதன் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். எந்த கூட்டுக்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்ள விரும்பாத, அப்படி அடைத்துக் கொண்டால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைக்கின்ற ஒரு கல்ட் குரூப், எந்த குரூப்புக்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்ள விரும்பாத ஒரு கல்ட் குரூப் தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவருடைய நோக்கம் என்ன, அல்லது இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட விளைவை தரும் என்று நாம் பார்த்தோம் என்றால், இப்போது வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்பது முஸ்லிம்கள் மற்றும் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இதை ஃபீல் பண்றாங்க என்று சொன்னால், ஏதோ நம்முடைய ஆட்சி நடக்கிறது, நாமளே போய் முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது மக்கள் இந்த அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் போடுகிறார்கள் இந்த கல்ட் குரூப், அல்லது இவர்களை மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய சங்கிகள். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திமுகவுக்கு அது தோன்றிய நாள் முதல் முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. திராவிட கோட்பாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு என்பது பின்னி பிணைந்தது, அது பிரிக்க முடியாதது. அந்த உறவை நாம் வெட்டி எரிந்து விட்டோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பொதுவெளியே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை இழந்து விடுவார்கள், அனாதைகளாக்கப்பட்டு விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் தனக்கு ஆதரவாக, நிரந்தர ஆதரவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய ஆதரவை இழந்துவிடும் என்று திட்டமிட்டு அவர்கள் பெரியாரின் பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு குரூப். இப்போ பெரியாரின் பெயரால் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய, இஸ்லாத்திலே பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது என்று விமர்சிக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை விமர்சிக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய வஹி கோட்பாட்டை விமர்சிக்கக்கூடிய
இவர்களுக்கெல்லாம் பெரியாருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது என்று நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இளைய தலைமுறைக்கு பெரியார் இஸ்லாத்தை எப்படி பார்த்தார், ஒரு மதமாக பார்த்தாரா என்று பார்த்தால், பெரியார் தன்னுடைய உரையில் இஸ்லாத்தை ஒரு மதம் என்று சொல்லவில்லை, ஒரு சீர்திருத்த இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் கருணானந்தம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் இந்த நூல். அதிலே 4வது பக்கத்திலே அவர் சொல்லுகின்றார். 4வது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கு. என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் கி வீரமணி அவர்கள் எல்லாம் சிறுவராக இருந்த ஒரு காலகட்டத்தில் முதலாக கருப்பு சட்டை மாநாடு தமிழ்நாட்டில் முதலாக நடைபெற்றதை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 1944 திராவிட மாணவர் முதல் சுற்றுப்பயணத்தின் போது 10 வயது சிறுவனாக இயக்கத்தில் நுழைந்தவர் வீரமணி. அந்த சூழ்நிலையில ஐயாவினுடைய அனுமதியோடு, ஐயா என்று சொன்னால் பெரியாருடைய அனுமதியோடு ஊருக்கு வந்து திருத்துறைப்பூண்டியில் முதலாவது கருப்பு சட்டை மாநாட்டை நடத்தியவர்களுடைய பெயர் பட்டியலில் முதல் பெயர் யாருடைய பெயர் இருக்கிறது தெரியுமா? MK ஹாஜா பீர். 2வது பெயர் VSP யாக்கூப். 3வது பெயர் ராம அரங்கண்ணல். இப்படியாக போகிறது. கருணானந்தம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மாநாட்டில் என்னுடைய பங்கும் ஓரளவுக்கு இருந்தது என்று சொல்கிறார். பெரியாருடைய சீர்திருத்த இயக்கம் தமிழ்நாட்டில் தலையெடுத்து தழைக்க தொடங்கிய காலகட்டத்தில் கருப்பு சட்டை மாநாடு முதலாக தமிழகத்திலே நடைபெற்ற போது யாக்கூப் அவர்களும் அதுபோல ஹாஜா பீர் அவர்களும் தான் அதிலே முன்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த புத்தகத்தினுடைய ஒரு 4வது பக்கத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெரியாருடைய வீட்டு வாசல்ல ஒரு தண்ணீர் பிடிக்கக்கூடிய பைப் ஒன்று இருக்குது. பெரியாரின் வீட்டின் முன் உள்ள குழாயில் நல்லதொரு வேடிக்கை சம்பவம். அதில் தண்ணீர் பிடிக்க ஒரு பார்ப்பன பெண் வருகிறார், ஒரு அம்மையார் வருகிறார். அப்படி வருகின்ற போது கையிலே ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு புளியும் பஞ்ச பாத்திரத்தில், ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரும் கொண்டு வந்து அந்த குழாயை புளியால நல்லா தொடச்சி விளக்கி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தோண்டி தண்ணீரும் கொண்டு வந்து நல்லா விளக்கி எடுத்துட்டு அதன் பிறகு அதுல தண்ணீர் பிடிக்கிறாங்க. இதை போல அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த இதை கண்ணுற்ற முஸ்லிம் சகோதரிகள் எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் 3/4 குடம் தண்ணீரும் கொண்டு வந்து புளியால் குழாயை நன்றாக விளக்கி தண்ணீர் பிடித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறாரு பெரியார். இப்படி பழகிட்டாங்க அந்த மக்கள். அவர் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டு வந்தா, பார்ப்பன பெண்மணி எடுத்துட்டு வந்தா, முஸ்லிம்கள் எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு போய் குழாயை நல்லா கழுவி எடுத்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்போ பெரியார் கேட்கிறாரு முஸ்லிம் சகோதரிகளை பார்த்து, உங்கள் மார்க்கத்தில் தான் இப்படிப்பட்ட வித்தியாசம் கிடையாதே, நீங்களும் கூட ஏன் இப்படி கழுவி தண்ணீர் பிடிக்கிறீர்கள் என்று பெரியார் கேட்க செய்த போது அந்த முஸ்லிம் பெண்மணிகள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களுக்கு என்ன தெரியும், இப்படித்தான் தண்ணீர் பிடிப்பது இந்த ஊரினுடைய இங்க உள்ள நடைமுறை வழக்கமோ என்று கருதி நாங்களும் இவ்வாறு செய்து வருகின்றோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவுக்கும் பார்ப்பனர் உண்டாக்கிய பழக்க வழக்கம் தான் காரணம் என்று பெரியார் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் சகோதரிகளை பார்த்து பெரியார் சொல்கிறார், உங்கள்கிட்ட தான் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கிடையாதே, பிறகு எதற்காக நீங்கள் இப்படி தண்ணீர் பிடிக்கின்றீர்கள் என்று அவர் கேட்கின்றார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு முஸ்லிம்கள் மேலேயும் இஸ்லாத்தின் மேலேயும் பெரியாருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அதே போல காந்தியினுடைய தலைமையில பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழையாமை கடைபிடிக்க வேண்டும். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி தலைமையில காங்கிரஸ் தலைமையில காந்தி தலைமையில காங்கிரஸ் இருக்கும்போது நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த சமயத்தில் பெரியார் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக தான் வகித்து வந்த 29 உயர் பதவிகளை ஒரே நாளில் அவர் விட்டொழிக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு நாட்டுப்பற்று மிக்கவராக, காந்தியினுடைய தலைமைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவராக, ஒத்துழையாமை இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக பெரியார் இருந்திருக்கின்றார். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பெரியாருடைய பெயரை சொல்லிக் கொண்டு முஸ்லீம்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு குரூப் தோன்றியிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை நாம் கவலையோடு இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பெரியாரை பொறுத்த அளவில் அவர் மத கூட்டங்களிலே, ஏதாவது மத கூட்டங்களிலே பங்கெடுத்திருக்கின்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இதே நூல்ல 242 பக்கத்தில் இருக்கிறது. 1953 ஆண்டு டிசம்பர் 20 சென்னையில் நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா நடக்கிறது.
அந்த பிறந்த நாள் விழாவில் தந்தை பெரியார் பங்கேற்கிறார். அப்போது முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் பங்கேற்கிறார். அதாவது ராஜாஜி என்று சொல்லப்படக்கூடிய ராஜகோபாலாச்சாரி பங்கேற்கிறார். இருவரும் கலந்து கொள்ளக்கூடிய அதிசயத்தை காண மக்கள் வெள்ளமாக திரண்டு வந்தார்கள். 6 மணிக்கு துவங்க வேண்டிய மீலாது விழாவுக்கு பெரியார் 5:30க்கே வந்து அமர்ந்து விட்டார். அவர் சொல்லுகின்றார், பெரியார் அன்றைக்கு 1953 டிசம்பர் 20ஆம் தேதி சென்னையில் நடந்த மீலாது விழாவில் பெரியார் ஆற்றிய உரை இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாறு கவிஞர் கருணானந்தம் எழுதிய நூலில் இருக்கிறது. பக்கம் 242. தந்தை பெரியார் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு பெரியாரை, நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு பெரியார், வயசுல மூத்தவர், ஒரு மாமனிதர் என்ற அடிப்படையில் சொல்கிறார். ஒரு பெரியாரை நாம் கொண்டாடுவது ஏதோ பலன் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. நபிகள் நாயகத்தை நாம் புகழ்றது ஏதோ பலன் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. அவருக்கு அதனால் நன்மையும் இல்லை, அதனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சிட போறதில்லை. அவருடைய போதனைகளை பின்பற்றுமாறும் அவருடைய நடத்தைகளை செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுமாறும் மக்களுக்கு உணர்த்தவே ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களை பின்பற்றணும், அவருடைய நடத்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நபிகள் நாயகத்தை நான் புகழ்ந்து பேசுறேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, எந்த ஒரு கொள்கையும் உலகத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களாலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுமாறு சொல்வது அரிது. எந்த கொள்கையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா காலத்திலும் வாழக்கூடிய எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கொள்கை என்பது இருக்குமான்னு கேட்டா அது சொல்வது அரிது. ஆனால் நபி அவர்களின் உபதேசங்கள், கோட்பாடுகள், நடப்புகள் இவைகளில் பல எல்லோராலும் ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தகுந்தவை, மறுக்க முடியாதவையாக இருப்பது பெரிதும் பாராட்டத்தக்கதாகும். என்னை பொறுத்தவரை நபிகள் அவர்களை ஒரு மகான் என்று கருதுவதில்லை, மனிதத்தன்மை படைத்த சிறந்த மனிதனாக நான் கருதுகிறேன். ஒரு கடவுள் உண்டு, பல கடவுள் இல்லை என்று அவர் சொன்னாரே, இது உங்களுக்கு ஏற்புடையதா? நல்லா கேளுங்க. ஒரு கடவுள் தான் உண்டு, பல கடவுள் கிடையாது என்று அவர் சொன்னாரே, நபிகள் நாயகங்கள் சொன்னார்களே, இது உங்களுக்கு ஏற்புடையதா என்று கேட்டால் 1000 கடவுள்களை கட்டி அழுகின்ற நம் மக்களுக்கு இது எவ்வளவோ மேல். பெரியார் சொல்கிறார். ஆனால் தங்களை பெரியாரிஸ்டுகளாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கடவுளை மறுத்தால் பரவாயில்லை, இஸ்லாத்தினுடைய கடவுள் தத்துவத்தை விமர்சிக்கிறார்கள். இவர்கள் எப்படி தங்களை பெரியாரிஸ்ட் சொல்லிக்கிட முடியும்? பெரியார் மேலும் சொல்கிறார், முதலில் இதை ஒப்புக்கொள்ளட்டும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதல்ல ஒரு கடவுள் ஒத்துக்கிடுங்க, அப்புறமா பிறகு உள்ளதை பார்த்துக் கொள்ளலாம் என்பேன். அடுத்து, நபி அவர்கள் சொன்னது மனித சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு பேதமில்லை, அனைவரும் சமமான பிறவியே என்பது. நம்மில் சிலர் கூட ஒன்றே குலம் ஒருவனை தேவன் எல்லாம் சொல்லி பார்த்தார்கள், ஆனால் நடப்பில் அது இல்லை. நபி அவர்களின் உபதேசம் அமலில் இருக்கிறது. அடுத்து, விக்கிரகா, அதாவது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்னாங்களே தவிர நடைமுறைப்படுத்தல. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது நடைமுறையில் இருக்கிறது. மேலும் பெரியார் சொல்கின்றார், அடுத்து விக்கிரக ஆராதனையை நபி கண்டித்தார். மேலும் தான் என்ன சொல்லி இருந்தாலும் தமது பகுத்தறிவு கொண்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று நபிகள் கூறியுள்ளார். அத்துடன் தான் கடைசி நபி என்றார். நீங்கள் இது பற்றி எப்படி எண்ணினாலும் அவருக்கு பிறகு யாருமே இப்படிப்பட்ட சிறந்த கருத்துக்களை கூறவில்லை என்று நான் சொல்ல முடியும் என்று சொல்றேன். இது 1953 டிசம்பர் 20ஆம் தேதி பெரியார் மீலாது விழாவில் ஆற்றிய உரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ கோட்பாட்டை அதிலே பெரியார் ஏற்றுக்கொள்கிறார், வலியுறுத்துகிறார். அதே போல சமத்துவ கோட்பாட்டை பெரியார் வலியுறுத்துகிறார். இறுதி நபித்துவ கோட்பாட்டை பெரியார் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அவருக்கு பிறகு நபிகள் நாயகத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்தில் யாருமே சொல்லவில்லை என்று நான் சொல்ல முடியும் என்று தந்தை பெரியார் சொல்லி காட்டுகின்றார். அதற்கடுத்து, இது தந்தை பெரியாரை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாறு கவிஞர் கருணானந்தம் எழுதிய நூலில் காணப்படக்கூடிய செய்தி 242, 243 ஆகிய பக்கங்கள்ல. பெரியாரின் பெயரால் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கல்ட் குரூப், முழு பெரியாரிஸ்ட் தங்களை சொல்லிக்கிறது இல்ல, முழு அம்பேத்கரிஸ்ட் சொல்லிக்கிறது இல்ல, முழு லெப்டிஸ்ட் சொல்லிக்கிறது இல்ல, முழு இந்துத்துவவாதின்னு சொல்லிக்கிறது இல்ல. எந்த தடியை தூக்கி போட்டாலும் தப்பிப்பதற்கு வசதியாக தங்களை ஒரு கல்ட் குரூப்பாக, எந்த ஒரு இயக்கத்துக்குள்ளும் தன்னை காட்டிக்கொள்ளாதவர்களாக, எந்த சாதி அடையாளமும் இல்லை, எந்த மத அடையாளமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சிப்பதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம், நான் பலமாக என்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகின்றேன், இவர்களெல்லாம் தமிழின் பெயரால் சங்கித்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செயல்களால்
இவர்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான, திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவை பிரித்து போட்டு விடலாம். அதன் மூலம் நிரந்தர ஆதரவை பெற்று வந்த, முஸ்லிம்களின் ஆதரவை பெற்று வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முஸ்லிம்களிடமிருந்தும், தங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பொது இயக்கமான திமுகவிலிருந்து முஸ்லிம்களையும் பிரித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய கனவு ஒரு காலமும் பலிக்காது. நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளால் வடபுலத்து சங்கிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தோலுவித்து காட்டப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் தமிழகத்தினுடைய சிந்தனை களத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள். இதை நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கடுத்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் சுதந்திர போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்கள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். எழுதியிருக்கக்கூடியவர் டாக்டர் ஆர்ச்சியாலஜிஸ்ட், புதுக்கோட்டையைச் சேர்ந்த டாக்டர் அன்புக்குரிய பெரியவர் ராஜா முகமது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலுடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், இதுதான் அந்த நூல். இந்த நூலுடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், கமெண்ட்ல நான் அட்ரஸும் போட தயாரா இருக்கிறேன். இந்த நூல் முதன்மை தரவுகளோடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் படிச்சு, இந்த புத்தகத்தில் படிச்சு எழுதி தொகுக்கப்பட்ட நூல் அல்ல. முதன்மை தரவுகளோடு எழுதப்பட்டிருக்கிறது. பெரியார் சொன்னாருன்னா குடியரசு பத்திரிகையிலிருந்து தேதி எடுத்து போட்டிருக்காங்க. முஸ்லிம்கள் மேல, வாணியம்பாடி முஸ்லிம்கள் மேல ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க ஈடுபட்டாங்கிறதுக்காக வேண்டி வழக்குன்னு சொன்னா அவங்களுடைய என்ன எஃப்ஐஆர் கவர்மெண்ட் கெசட்ல இருந்து எடுத்து, ட்ரெஸரியில இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. சான்றுகளோட, ஆவணங்களோட எடுத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூல்ல இயல் 9 அதுல பெரியாருடைய செயல்பாடுகள், சுயமரியாதை இயக்கத்தில் தமிழக முஸ்லிம்கள் அப்படி ஒரு தலைப்பு 144வது பக்கத்துல. அதிலே தந்தை பெரியார் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது 1920 நான் அதுக்கு பின்னால சொல்றேன். 1920 20 வாக்கில் சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைத்த ஜஸ்டிஸ் கட்சிக்கும் முஸ்லிம்களுக்கும் 1930 வாக்கில் உறவு நிலை பாதிக்கப்பட்டது. 10 வருஷம் கழிச்சு இந்த உறவு நிலை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் தந்தை பெரியார் எப்படி முஸ்லிம்களோடு தங்களுடைய உறவை பலப்படுத்திக் கொண்டாருங்கிறத சொல்ல வர்றாங்க பாருங்க. சுயமரியாதை இயக்கத்தின் தலைவரான ஈவே ராமசாமி நாயக்கர், அவரை, பெரியாரை முஸ்லிம்கள் அப்போது நாயக்கர் நாயக்கர் ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. அப்படி ஜாதி பேரை சொல்லி தானே கூப்பிடுறது பழக்கம். அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் முஸ்லிம்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழாக்கள் ஆகியவற்றுக்கு அவர் அழைக்கப்பட்டார். இவ்வாறான கூட்ட மேடைகளை தனது அரசியல் மற்றும் மதம் சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து கூற அவர் பயன்படுத்திக் கொண்டார். இவ்வாறு பேசும்போது இஸ்லாம் மதம் மற்றும் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் இருப்பதில் பெரியார் மிக கவனமாக இருந்தார். முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. 1930 ஆகஸ்ட் 8ஆம் நாள் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற முகமது நபி பிறந்தநாள் விழாவில் பேசுகிற போது, 1930 ஆகஸ்ட் 8ஆம் தேதி சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் விழாவில் பேசுகின்ற போது பெரியார் சொல்கிறார், இஸ்லாம் மதம் மிக உயர்ந்த மதம். இஸ்லாம் போதிக்கும் தத்துவம் உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்புடைய ஒன்று. மேலும் அது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கம். பெரியார் சொல்கிறார், இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கம் என்று பெரியார் அவர்கள் தன்னுடைய உரையிலே அவர் சொல்லி காட்டுகிறார். இது குடியரசு பத்திரிகையிலே 1930 24-30 ஆகிய தேதியிடப்பட்ட குடியரசு பத்திரிகையில வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மேலும் அவர் முஸ்லிம் சிறுபான்மை சமூக மக்களுக்கு சரியான பாதுகாப்பு தேவை என்று வலியுறுத்துகிறார். எப்போ? 1930. அப்பவே ஸ்மெல் பண்ணிட்டாரு. 1925 RSS ஆரம்பிச்ச உடனே அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு, இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி 1930 சொல்கிறாரு, முஸ்லிம்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு தேவை, முஸ்லிம் சிறுபான்மை சமூக மக்களுக்கு சரியான பாதுகாப்பு தேவை என்று வலியுறுத்தினார். மேலும் முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி முறையையும் அவர் ஆதரித்தார். முஸ்லிம்கள் எப்படி இன்னைக்கு ரிசர்வ் தொகுதிகளில் தலித்துகளுக்கு தனி தொகுதி இருக்கிறதோ, பொது தொகுதிகளில் போட்டியிட்டு வெல்ல முடியாதவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதுபோல முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி முறை தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர் சொல்கிறார்,
மூட நம்பிக்கையிலே சிக்கி கிடக்கின்ற இந்துக்களை விட முஸ்லிம்கள் சீர்திருத்த மனமும் முற்போக்கு சிந்தனையும் உடையவர்கள் என்று அவர் கூறி வந்தார். முஸ்லிம் சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களது உரிமைகளை அடைவதற்கான தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிய வேண்டும். முகமது நபி அவர்களின் பிறந்த நாளில் இதுவே முஸ்லிம்கள் அவருக்கு செய்யும் நன்றி கடனாகும் என்று அவர் சொல்லுகின்றார். முஸ்லிம்கள் சீர்திருத்த மனமும் முற்போக்கு சிந்தனையும் உடையவர்கள். ஆனா இந்த கல்ட் குரூப், இந்த அறிவு கட்ட கல்ட் குரூப், முஸ்லிம்கள் சீர்திருத்த மனமற்றவர்கள், காட்டு மிராண்டிகள், பெண்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள், நாக்கு இருக்கிறது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாரையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார்கள், வெட்கம் கேட்டவர்கள். ஆனால் பெரியார் என்ன சொல்கிறார்? சீர்திருத்த மனம் உடையவர், முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் முஸ்லிம்கள் என்று பெரியார் எப்ப சொல்றாரு? 1930 சீர்திருத்த மனம் உடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் 2021 பெரியார் இருந்தார் என்ன சொல்லியிருப்பார்? இப்படித்தான் மூன்றெழுத்து கெட்ட வார்த்தையால இஸ்லாத்தை விமர்சித்திருப்பாரா? பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்க பெரியாரிஸ்டே கிடையாது. பெரியாரிஸ்ட் என்று சொன்னால் பெரியார் இஸ்லாத்துக்கு போங்க என்று வலியுறுத்தி இருக்கிறார். சுதந்திரத்துக்கு பிறகு அவர் பல்வேறு கூட்டங்களில் உரையாற்றுகின்ற போது அப்படி அவர் வலியுறுத்தி இருப்பதற்கான பல்வேறு சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. அதே போல இதே புத்தகத்தில் 150வது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கு. அவர் சொல்லுகின்றார், பெரியார் சொல்லுகின்றார், சுயமரியாதை இயக்க வரலாற்றில் முதன்முறை அந்த புத்தகத்தில் பாருங்க, முதன்முறையாக கலீஃபுல்லாவின் இந்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லுகிறார், கடவுள் மறுப்பு என்பது தங்களுடைய அதிகாரப்பூர்வமான செயல் திட்டம் அல்ல. கடவுள் மறுப்பு என்பது தங்களுடைய அதிகாரப்பூர்வமான செயல் திட்டம் கிடையாது. கடவுள் மறுப்பு என்பது சாதி மறுப்புக்காக கடவுள் மறுப்பை பெரியார் பேசுகிறார். சமத்துவத்துக்காக கடவுள் மறுப்பை பேசுகிறார். தலையிலிருந்து பிறந்தவன் காலில் இருந்து பிறந்தவன் யார் பிரிச்சது? கடவுள் பிரிச்சான். அப்படிப்பட்ட கடவுளை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. வேடிக்கையா ஒருவர் கேட்கிறார், கடவுள் உங்க முன்னால வந்து நான் தான் கடவுள் வந்துட்டேன்னு திடீர்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பெரியார்ட்ட கேட்கிறார். பெரியார் சொல்ல, ஏத்து கொண்டு போறேன் வெங்காயம், போயா ஏத்துக்கிட்டு போ, இதுல என்னையா இருக்கு? அப்ப பிளெக்சிபிலிட்டி. கடவுள் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர் மறுப்பு தத்துவத்தை போதிப்பவராக இருந்தாலும் கூட என்ன சொல்கிறார் என்றால், கடவுள் மறுப்பு என்பது தங்களுடைய அதிகாரப்பூர்வமான செயல் திட்டம் அல்ல என்று அவர் சொல்லுகின்றார். இது எங்க இருக்குதுன்னு சொன்னா இதே குடியும் அதேதான், குடியரசு பத்திரிகையில தான் இந்த செய்தியும் இருக்கின்றது. அதே போல ஈரோட்டில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் கூட்டம் ஒன்றில் பெரியார் அவர் பேசுகின்றார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாத்திரம் பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம் லீக் கூட்டங்களிலும் பெரியார் பேசியிருக்கார் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. இஸ்லாம் போதிக்கக்கூடிய சகோதரத்துவ கோட்பாட்டை நாயக்கர் வெகுவாக புகழ்கிறார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற முகமது நபி பிறந்தநாள் விழாவில் இஸ்லாம் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட மார்க்கம் இந்திய மக்கள் அனைவரையுமே அதனை ஏற்க செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது இது குடியரசு பத்திரிகையில மார்ச் மாதம் 1929 3ஆம் தேதி இட்ட குடியரசு பத்திரிகையில் இந்த தகவல் இருக்கு. கோயம்புத்தூரில் நடந்த மீலாது விழாவில் பெரியார் பேசுகிற என்ன சொல்றாருன்னா, இஸ்லாம் உயர்ந்த தத்துவங்களை கொண்ட மார்க்கம் இந்திய மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சியில் ஈடுபட வேண்டும் சொல்றாரு. ஆனா இங்கே ஒரு கூட்டம் பெரியாரின் பெயரால் இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்களே என்றால் அதற்கு நோக்கம் என்ன? தீய நோக்கத்தை தவிர என்ன நோக்கம் இருக்க முடியும்? திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவை பிரித்து விட வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம் அவர்களுக்கு இருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல ஜஸ்டிஸ் பார்ட்டியும், ஜஸ்டிஸ் நீதி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்டிஸ் பார்ட்டியும் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ளாக 470 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கூட்டங்கள் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல 1940 இதே புத்தகத்திலே 153வது பக்கத்தில் பாருங்க, 1940 பெரியார் பாம்பேக்கு செல்கின்றார். பாம்பேக்கு சென்று அங்கே ஜின்னாவை சந்திக்கின்றார். பாருங்க, ராமசாமி நாயக்கர் 1940 முகமது அலி ஜின்னாவை பம்பாயில் சந்தித்தார். கட்டாய இந்தி திணிப்பின் காரணமாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கூட்டாக செயல்படுவது குறித்து விரிவாக 2 தலைவர்களும் பேசினார்கள். கட்டாய திணிப்பு, இந்தியை கட்டாயமாக திணிப்பது சம்பந்தமா 2 பேரும் இணைஞ்சு நாம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்று அவர் ஜின்னாவோடு அமர்ந்து பேசியிருக்கின்றார். முகமது அலி ஜின்னா ராமசாமிக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்.
முஸ்லிம் லீக் கட்சிக்கு நாயக்கர் தனது ஆதரவை தொடர்ந்து காட்டி வந்தார். 1941 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் முகமது அலி ஜின்னா உரையாற்றும் போது ராமசாமியும் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஏனைய தலைவர்களும் மேடையில் இருந்தார்கள். பிராமணர் அல்லாதார் இயக்கத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்ததோடு திராவிட நாடு கோரிக்கையை சம்பந்தமாக தன்னால் ஏதாவது உதவி செய்ய இயலுமானால் அதையும் செய்ய தயாராக இருப்பதாக ஜின்னா அப்போது தெரிவித்தார். சுமார் 75,000 முஸ்லிம்கள் நிரம்பியிருந்த அந்த மாநாட்டில் ஜின்னா இவ்வாறு பேசுகிறார். அந்த காலத்துல 75,000 முஸ்லிம்கள் திரண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் எண்ணி பாருங்க. அப்படி இருந்தது பெரியாருக்கும் ஜின்னாவுக்கும் இடையிலான உறவு. ஜின்னா தனிநாடு கோரிக்கை வைத்ததற்கு காரணம் RSS தலையெடுத்து வந்தது, இந்து மகாசபையினுடைய தலையெடுப்பு. பெரியார் இங்கே திராவிட நாடு கோரிக்கை வைத்ததற்கு காரணம் இந்த பார்ப்பனர்களுக்கு கீழே இந்த தமிழ் சமுதாயத்தை விட்டு செல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். அதுதான். இப்படி ஒரே சிந்தனை ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு தத்துவங்களை இன்னைக்கு 2021 ஒரு குரூப் அப்படியே வந்து குதிச்சு இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய சிலர் வந்து குதித்து உட்கார்ந்து கொண்டு இந்த பந்தபாச உணர்வை பிரித்து விடலாம் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய திட்டம் ஒரு காலமும் நிறைவேறாது என்பதை நாம் இந்த நேரத்தில் மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல தீண்டத்தகாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் பிரச்சாரம் பண்றார். பாருங்க திராவிட நாடு கோரிக்கையில் இவ்வாறு நேரடியாக சிக்கிக் கொள்ளாமல் ஜின்னா விலகி இருக்காரு. ஏன்னா நம்முடைய போராட்டம் டைவர்ட் ஆயிடக்கூடாது. நமக்கு தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்க வச்சவன்லாம் யாரு? அவளை தான் கேட்க வைக்கிறாங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. இங்க திராவிட நாடு கோரிக்கைக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சோம்னு சொன்னா நம்முடைய அந்த தனிநாடு கோரிக்கையை நீர்த்து போய் விடக்கூடாது என்பதற்காக நேரடியாக அதில் தலையிடாம தார்மீக ஆதரவு மட்டும் ஜின்னா கொடுக்கிறார். அப்படி இருப்பினும் கூட நேரடியான ஆதரவை ஜின்னா தரவில்லை என்றாலும் கூட பெரியார் ஜின்னா மீது கோபித்துக் கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை பாருங்க. அவர்லாம் உண்மையான போராட்டக்காரர், அவர்தான் உண்மையான போராளி. அவர் கையில் எடுக்கிற தடிகளை வைத்துத்தான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகளை விரட்டி அடிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய சூத்திர சங்கிகளால், இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதி சங்கிகளால் விரட்ட முடியாது. நான் அந்த வார்த்தையை சொல்வதற்காக அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் ராமசாமி ஜின்னாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எதுவும் பேசாமல் இருந்ததோடு பாகிஸ்தான் கோரிக்கைக்கு தனது ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வந்தார். முகமது நபி பிறந்தநாள் கூட்டங்களிலும் முஸ்லிம் லீக் கூட்டங்களிலும் தொடர்ந்து கலந்து கொண்டார். மேலும் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சம உரிமை பெற இஸ்லாம் மதத்தை தழுவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டும் இருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கொடுமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை தழுவணும்னு ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். இது 1945 ஆகஸ்ட் 4 இடப்பட்ட குடியரசுல இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு, பெரியாருடைய குடியரசு பத்திரிகையில. இன்னும் பாருங்கள், முஸ்லிம்களிடம் பெரியார் ஒரு கட்டத்தில் ஏமாறுறாரு. அது என்ன கட்டம்னு பாருங்க. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைத்த நாளை, சுதந்திர தினத்தை பெரியார் புறக்கணிக்கிறார். திராவிட இன மக்கள் அனைவரும், முஸ்லிம்கள் உட்பட திராவிட இன மக்கள் அனைவரும் மேற்படி நாளை ஆகஸ்ட் 15 1947 சுதந்திர தினத்தை வந்து துக்க நாளாக கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இங்கதான் பெரியார் முஸ்லிம்களும் சிந்தனை ரீதியாக விலகி இருக்கிறார்கள். துக்க நாளாக கடைபிடிக்கிறதுல முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்களுக்கு, காயிதே மில்லத் போன்றவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இவர் அது துக்க நாள்னு கடைபிடிக்கிறார். ஏன்னா வெள்ளக்காரன் இங்க யார் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம், திராவிட மக்கள் உட்பட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இதர இனத்து மக்கள் அனைவரும் யார் கையில கொடுத்து போயிட்டான்னு சொன்னா பார்ப்பனர்கள் கையிலே கொடுத்து விட்டு போய்விட்டான். ஆகையினால இது வந்து துக்க நாளாகத்தான் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார். அதை முஸ்லீம் லீக் தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால இருப்பினும் கூட பெரியார் என்ன செய்கிறார் என்றால் முஸ்லிம்களுக்கும் தனக்கும் இடையிலான உறவு பட்டு போய்விடாமல் பாதுகாத்துக் கொண்டே வருகின்றார். இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு, 1948 திருச்சியில வந்து ரயில்வேல பணியாற்றக்கூடிய SC/ST எம்ப்ளாயி யூனியன் சார்பாக பெரியாரை பேச அழைக்கிறார்கள். இங்க நிறைய பணியிடங்கள்ல நிறைய சாதிய ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன என்பதற்காக விழிப்புணர்வுக்காக SC/ST எம்ப்ளாயி யூனியன் வந்து அதை SIR சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் ரயில்வே சொல்லுவாங்க. அதுல வந்து SC/ST எம்ப்ளாயி யூனியன்ல பேச கூப்பிடும் போது லைப்ரரி திறந்து வைக்கிறாரு. முதல் நாள் காலையில ஒரு நிகழ்ச்சி SC/ST எம்ப்ளாயி யூனியன் இது, அப்புறமா மாலையில பொதுக்கூட்டம், மறுநாளைக்கு லைப்ரரி திறக்கிறாரு, மாலையில பொதுக்கூட்டம். முதல் 3 நிகழ்ச்சிகளிலும் அவர் இஸ்லாத்தை ப்ரமோட் பண்றார். நீங்கள் உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளில் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் இஸ்லாத்தை ஏற்கிறது உங்களுக்கு வழியே கிடையாது.
இஸ்லாத்தை நீ 5 மணிக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா 5:30 உன்னை நேற்று வரைக்கும் நாயின்னு சொன்னவன் இன்னைக்கு பாயின்னு சொல்லுவான், அப்படியே சொல்றாரு. அப்போ அவருடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்கள், ஐயா நீங்க உங்க மேல மக்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, நீங்க ஒரு போராளி, மத மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற இமேஜ் இருக்கு, நீங்க இஸ்லாத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கிடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானம் எல்லாம் குறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெரியார் சொல்றாரு, இந்த மாதிரியான கோழைகளின் அபிமானம் எல்லாம் எனக்கு, உன் அபிமானத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீ என்ன பாராட்டினா எனக்கு என்ன ஆயிட போகுது, நான் உண்மையை சொல்றேன் ஐயா, உன்ன மாதிரி கோழைகளுடைய அபிமானம் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இஸ்லாம் என்பது தமிழர்களின் பூர்வீக மார்க்கம். ஜீசஸ் கிறிஸ்துக்கு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி, ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருந்தது சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருந்தது. அதாவது ஏக தெய்வ கோட்பாடு இருந்தது, சமத்துவங்கிற கோட்பாடு இருந்தது. அதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. கீழடி ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன, அங்க எந்த கடவுளையும் சிலைகளையும் வச்சு மக்கள் வணங்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிதானே, வணங்கலன்னு சொல்லிதானே கீழடி ஆய்வுகள் சொல்லுகின்றன. தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டாரு, முகமது நபிக்கு முன்னாடி, ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இஸ்லாம் வந்துவிட்டது என்று 2 நாள்ல நடைபெற்ற 4வது கூட்டத்திலையும் தந்தை பெரியார் இதையே தான் அவர் சொல்லுகின்றார். அதை இணை இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றை நன்மருந்து என்கிற புத்தகம் பெரியார் திடல் அதை வெளியிட்டு இருக்கிறது. அந்த புத்தகம் பிரிண்ட்ல இல்ல, பழைய பிரிண்ட் இருக்கு நம்மள்ட்ட, ஜெராக்ஸ் இருக்கு. எனவே அன்பு சகோதரர்களே, பெரியாரை கடவுள் மறுப்பாளராக சுருக்குவது அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதி. இரண்டாவது, பெரியாரின் பெயரை புரோஃபைல் பிக்சராக வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை விமர்சிப்பது, பெண் அடிமைத்தனம் இருக்கிறதுன்னு சொல்லி பேசுவது, இது பெரியாருக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏனென்றால் பெரியார் இஸ்லாத்தை ஒரு சீர்திருத்த இயக்கம் என்று சொல்கிறார். 1930 சொல்கிறார், முஸ்லிம்கள் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்தங்களுடைய பக்குவம் அவங்கள்ட்ட இருக்குது என்று சொல்கிறார். சில தர்காக்களில் நடைபெறுகின்ற சில பல செயல்பாடுகளை அவர் கண்டித்தும் பேசுகிறார். அதை முஸ்லிம்கள் அதுக்காக அவரை செருப்பால எடுத்து அடிக்கல, கல் எடுத்து அடிக்கல, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய பேச்சை மறுக்கவில்லை, வரவேற்றுக் கொள்கிறார்கள் என்கிற அளவுக்கு பெரியாருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு இருந்து வந்தது.